ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பேமெண்ட் கேட்வே எப்படி நம்ம வெப்சைட்டில் இன்டகிரேஷன் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். அதாவது நம்ம வெப்சைட்டில் எப்படி அதை வச்சுக்கிறது, அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது நிறையா வீடியோஸ் நானும் அதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்ததில் எது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்புனா இந்த இந்த ப்ரொசீஜர் தான் ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர். இது எல்லாருக்குமே சூட்டபுளாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு வெப்சைட் தயாரிச்சிருவோம். ஆனால் வந்து அது எப்போ வந்து நம்ம பேமெண்ட்டு இது ரிசீவ் பண்ணுறது கொடுக்குறது அதெல்லாம் எப்படி வைக்கிறது நம்ம அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பமாக இருப்போம். அதுக்கு எங்கே போகிறது என்ன பண்ணுறது எதுவுமே தெரியாது நமக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம தெரியாமல் இருக்கக்கூடாது, சரிங்களா? இப்போ ஒரு வெப்சைட்டு ஒரு க்ரியேட் பண்ணுறீங்கன்னா, இப்போ ஒரு கடைக்கோ ஒரு சின்ன சின்ன கடை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வெப்சைட் க்ரியேட் பண்ணும்போது நம்ம வந்து பேமெண்ட்டு மெத்தேடு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போது தெரிஞ்சிருக்குன்னா வந்து இப்போ ஃப்ரீயாக வெப்சைட்டு தயாரிப்பீங்கள, அந்த சப்டொமைன் வச்சு ஃப்ரீயாக ஒரு வெப்சைட் தயாரிக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் தெரியறதில்ல. ஆனால் ப்ரொஃபஷ்னலாக இருக்க வெப் டிசைனர்ஸ்க்குலாம் நல்லா பேமெண்ட் கேட்வேலாம் வந்து அவங்களுக்கு புதுசாகவே தயாரிப்பாங்க. அவங்களே வெப்சைட்லேருந்து எடுக்காமல் அவங்களே இது பண்ணுவாங்க. அவ்வளோ ஆழம் நம்ம போவேன்னா, நம்ம வெப்சைட்டுக்காரங்களே என்ன சொல்கிறாங்க, என்னென்னு டிஃபால்ட்டாக வந்து நம்ம பேமெண்ட் கேட்வே டிஃபால்ட்டாக நமக்கு இருக்குது. நம்ம வந்து எங்கேயும் அலைய வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஓலா வெப் சர்வீஸில் நான் லாகின் ஆகியிருக்கேன். இது டிஃபால்ட்டாக இருக்கிற தீமு. உங்களுக்கு இது இந்த சப்டொமைன் வச்சு இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் இப்போ பேமெண்ட்டை எப்படி கேட்வே எப்படி இன்டகிரேஷன் பண்ணுறதுன்னு நான் சொல்ல போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பேபால் கேட்டலாக்னு இருக்குங்களா, இது ஒன்றும் இல்லை, இது இழுத்து இதுக்குள்ளே விட்டுருங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அது என்னன்னா என்னோடய பேபால் அக்கௌண்ட்டு, சாரி இது என்னோடய பேபால் அக்கௌண்ட் இல்லை, நான் வேறு தான் வச்சுருக்கேன். நம்மளுடைய பேபால் அக்கௌண்ட் வந்து இங்கே நம்ம என்ட்ரி பண்ணுறோம், சரிங்களா? என்ட்ரி பண்ணிவிட்டு நம்ம ப்ராடக்டோடைய இங்கே வந்து என் பேபால் அக்கௌண்ட் என்ட்ரி பண்ணிட்டேன். நம்ம ப்ராடக்டோடைய என்ன நமக்கு டாலர் வேணுமா என்ன வேணுமோ நம்ம செட் பண்ணிக்கிட்டேன். நம்ம டிஃபால்ட்டாக டாலர்னு இருக்குது, அதுவே இருக்கட்டும். நான் என்ன ப்ராடக்ட் வேணும்னு செலக்ட் பண்ணேன்னா, எனக்கு வந்து சும்மா பெஸ்ட் ஆன்லைன் ஜாப் அப்படின்னு சொல்லி அடிக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து இந்த கோர்ஸோட விலை பார்த்தீங்கன்னா $5 அப்படின்னு சொல்லி சும்மா அடிச்சுக்கிறேன். அடிச்சின வாட்டி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஃபோட்டோ கீட்டோ எதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். என்கிட்ட எந்த ஃபோட்டோவும் இல்லை. இதோ இந்த ஃபோட்டோ தான் இருக்குது, பேய் மாதிரி இருக்கிற ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ நான் அப்லோட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல அப்லோட் ஆயிரும், சரிங்களா? அப்லோட் ஆன வாட்டி இதை சேவ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு தேவைன்னா ஃபோட்டோ நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லைனா வேண்டானா விட்டுறலாம். இதுதான் என்னோடய இது. பார்த்தீங்களா, வியூ கார்ட்டு ஆடு கார்ட்டு $5 அப்படின்னு சொல்லி அதுவே வந்துருக்கு, சரிங்களா? இதுவே வந்துருச்சு பார்த்தீங்களா நீட்டாக. பண்ணோன்னா சேவ் பண்ணிவிட்டு பப்ளிஷ் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி அந்த பேமெண்ட்டை வந்து ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த பப்ளிஷ் ஆன வாட்டி இது வந்து நிறைய பேருக்கு ஒரு குழப்பமாகவே இருக்கும், இந்த பப்ளிஷ் இது பண்ணுறது. சாரி, சப்டொமைன் இல்லைன்னு காட்டுது. சப்டொமைன் நெக்ஸ்ட். இது சும்மா ட்ரையல் தான். நான் வந்து வெப்சைட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரலும் ஒரு டுட்டோரியல் போடலான்னு இருக்கோம், சரிங்களா? இது வந்து பேமெண்ட் வந்து எப்படி இன்டகிரேஷன் பண்ண தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து இந்த வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த போய் பார்க்குறேன். பார்த்திங்கன்னா நான் போட்டது அப்படியே டிஃபால்ட் தீமு. இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம பேமெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஆட் டு கார்ட் அது அழுத்துனீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் கேட்வேக்கு போகும், பேபால் அக்கௌண்ட் அதுக்கு போகும். பார்த்திங்களா, நம்மளுக்கு ஒரு பேமெண்ட் ரிசீவ் பண்ணுற மாதிரி ஒரு டேஷ்போர்டு கூட அது தயாரித்து கொடுத்துருச்சு.
பார்த்தீங்கன்னா ஒரு என்னுடைய ப்ராடக்ட் குவான்டிட்டி வந்து ஒன்று தான், அமௌண்ட் வந்து $5. இப்போ இதை வந்து கிளிக் பண்ணோன்னா என்னுடைய பேபால் அக்கௌண்ட்டு இதுக்கும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி டேப் ஓப்பன் ஆகுதா. இதில் வந்து என் பேபால் இமெயில் அக்கௌண்ட்டு என் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணணும்னா, அதாவது என் அக்கௌண்ட் இப்போ என் பேபால் அக்கௌண்ட்டில் காசு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லாகின் பண்ணலாம் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க. அப்படி அக்கௌண்ட் இல்லாதவங்க என்ன பண்ணுறது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிரியேட் ஏ பேபால் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதுக்கு கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேபால் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம். அப்படி இல்லை என்கிட்ட கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அந்த மாதிரி கார்டு தான் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, அது கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் கார்டு நம்பரு இந்த இந்த வேல்யூவான டேட்டாஸ்லாம் கொடுத்து நீங்கள் அக்ரின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். உங்கள் பேமெண்ட்டு சென்ட் ஆகிரும். சரிங்களா, வெரி வெரி ஈஸி. இதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸி இருக்கிறதுலையே. நம்ம வந்து எப்படி பேமெண்ட்டு இன்டெகிரேஷன் பண்ணுறதுன்னு நம்ம இதில் வந்து கற்றுட்ருப்போம். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டுடைய பேசிக்ஸ்லேருந்து நம்ம வருவோம். சரிங்க, இந்த வீடியோ இது ஓலா இந்த வெப்சைட்டில் மட்டும் இல்லைங்க, இதில் வந்து பேமெண்ட் கேட்வே வந்து எல்லா வெப்சைட்லேயும் இருக்கும். இப்போ இது வந்து விக்ஸ் வெப்சைட்டு, இது வந்து சூப்பராக இருக்கும் அந்த வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கூட எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது. இப்போ இது கிளிக் பண்ணோன்னா அதே மாதிரி பேமெண்ட்டு இது கூப்பிட்டு போவோம் என்னைய. இதோ அதே மாதிரி கூப்பிட்டு போயிடுச்சிங்களா. இந்த மாதிரி இங்கே பேன்னு கொடுத்தோம்னா நம்மளது பேமெண்ட்டு நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். யார் அக்கௌண்ட் இங்கே இருக்கோ அந்த அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். இப்போ உங்கள் அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி வெப்சைட் க்ரியேட் பண்ணி ஒரு கஸ்டமர்கிட்ட நீங்கள் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு அவங்க என்ட்ரி பண்ணுற அமௌண்ட் வந்து உங்கள் பேபால் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். சரிங்களா. தேங்க்யூ மீடியா ஃப்ரெண்ட்ஸ்.